பொடிக்கிழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொடிக்கிழி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மல்டிபிள் ஹெர்பல் பவுடர்ஸ் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் கம்பைன் பண்ணி அது ஒரு கிழி மாதிரி ஒரு பொட்டலம் மாதிரி ஆக்கி உங்களுக்கு அஃபெக்டட் ஏரியாவில் உங்களுக்கு ஒத்தரம் கொடுக்கறதுக்கு பேர் தான் பொடிக்கிழி. ஸோ நான் சொன்ன பொடிக்கிழி இதுதான். ஸோ இந்த பொடிக்கிழி வச்சு தான் நான் சொன்ன அந்த ஹாட் ஃபெர்மெண்டேஷன் வந்து ஆஃப்டர் த மசாஜ் நீங்கள் தரணும். இதுதான் உங்களுக்கு. இப்போ இந்த பொடிக்கிழி எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் இந்த பொடிக்கிழி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தரலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் டாக்டர் விஷ்ணுப்ரியா. ஸோ ஆயுர்வேதாவில் நிறைய தெரப்பீஸ் இருக்குது, எஸ்பெஷலி ரெஜுமினேஷன் தெரப்பியாக இருக்கட்டும் ஆர் பெயின் ரிலேட்டட் தெரப்பீஸாக இருக்கட்டும். வென் இட் கம்ஸ் டு ஆயுர்வேதிக் மசாஜஸ், அதாவது அபியங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதாவில். ஸோ அது பண்ணும்போது அது கூட சேர்த்தே ஆஃப்டர் த ஆயில் ட்ரீட்மெண்ட், அதாவது ஆயில் மசாஜுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹெர்பல் ஃபெர்மெண்டேஷன்ஸ், அதாவது வந்து ஸ்வேதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வேதனம் தான் ஆயுர்வேதாவில் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொடிக்கிழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொடிக்கிழி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மல்டிபிள் ஹெர்பல் பவுடர்ஸ் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் கம்பைன் பண்ணி அது ஒரு கிழி மாதிரி ஒரு பொட்டலம் மாதிரி ஆக்கி உங்களுக்கு அஃபெக்டட் ஏரியாவில் உங்களுக்கு ஒத்தரம் கொடுக்கறதுக்கு பேர் தான் பொடிக்கிழி. இந்த பொடிக்கிழி அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹெர்பல் பவுடர்ஸ் வந்து ஒரு பர்சனுக்கும் மாற்றி இந்த பொடிக்கிழி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம அந்த ஸ்வேதனம் வந்து தருவோம். ஸோ அப்படி நம்ம தரும்போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் இந்த பொடிக்கிழி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தரலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைக் மசில் ஸ்டிஃப்னஸ், ரெஸ்ட்ரிக்டட் சர்க்குலேஷன் ஆஃப் த பிளட், அதுக்கப்புறம் ஃபார் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன், எனி கைண்ட் ஆஃப் பெயின், மசில் பெயின், கிராம்ப்ஸ், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு, உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்வெல்லிங், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் இந்த பொடிக்கிழி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பொடிக்கிழி எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூ ஹாவ் டு டேக் அ கன்சல்டேஷன். ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு என்ன டைப் ஆஃப் பெயின் இருக்குது, எங்கே உங்களுக்கு பெயின் இருக்குது, லோக்கலைஸ்டு பெயினா ஆர் உங்களுக்கு ரேடியேட்டிங் பெயின். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வைஸ் போகணும். ட்ரீட்மெண்ட் வைஸ் அப்படின்னு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மசாஜஸ், இன்டர்னல் மெடிகேஷன்ஸ் அந்த மாதிரி போகணும். ப்ளஸ் இம்மீடியட்டாக ஒரு ரிலீஃப் இருக்கணும், ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு தரணும் அப்படிங்கும்போது ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது ஆஃப்டர் த லோக்கலைஸ் மசாஜ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இந்த பொடிக்கிழி வந்து லோக்கலைஸ்டாவோ ஒரு ரேடியேட்டிங் எந்தெந்த இடத்துல இருக்கோ யூ ஹாவ் டு கிவ் திஸ் பொடிக்கிழி. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ப்ராசஸ். ஆஃப்டர் த மசாஜ் ஆயிலை வந்து வார்ம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு அந்த சேம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அந்த பொடிக்கிழி வச்சு அந்த பொடிக்கிழியும் நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒத்தரம் கொடுக்கணும். திஸ் இஸ் த பேசிக் ப்ராசஸ். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு இந்த பொடிக்கிழி நம்ம தரலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைக் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், லம்பார் ஸ்பான்லோசிஸ், ஃப்ரோசன் ஷோல்டர், ஸோ இந்த மாதிரி சிவியர் பேக் பெயின், சயாட்டிக்கா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கெல்லாம் இந்த பொடிக்கிழி வந்து நம்ம தாராளமாக தரலாம். இந்த பொடிக்கிழிக்கு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற சூர்ணம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்து கொட்டஞ்சுக்காதி சூர்ணம், கோலகுலத்தாதி சூர்ணம், ராசனாதி சூர்ணம், இன்னும் நிறைய ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பொடிக்கிழி வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அந்த ஃபார்முலேஷன்ஸை நம்ம போட்டு இந்த பொடிக்கிழி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நான் சொன்ன பொடிக்கிழி இதுதான். ஸோ இந்த பொடிக்கிழி வச்சு தான் நான் சொன்ன அந்த ஹாட் ஃபெர்மெண்டேஷன் வந்து ஆஃப்டர் த மசாஜ் நீங்கள் தரணும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஸ்வேதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே பெயின் ரிலீஃபிங், ஸ்டிஃப்னஸ் இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே குறையும். ஸோ இந்த பொடிக்கிழி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் கூட வாங்கி இதை யூஸ் பண்ணலாம். என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பின் பண்ணியிருக்கேன். நேரில் வந்து பார்க்குறவங்க பார்க்கலாம், இல்லை நேரில் வர முடியல அப்படின்னா ஆன்லைனில் கூட நீங்கள் கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.